அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற தன்னம்பிக்கை கொடுப்பதே ஜோதிடம். நவகிரகங்கள் ஆதித்யாய, சோமாய, மங்களாய, புதாய, குரு சுக்கிர, சனிச்சராய, ராகு கேதுவே நமக. 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், கிரகங்களின் துல்லியம் சொல்லும் நட்சத்திர நாதர்களே நமக. புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த சேனலை பார்க்க முடியும், சப்ஸ்கிரைப் செய்ய முடியும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே கலையை ரசிக்க முடியும், கடத்த முடியும், விரும்ப முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் ஷேர். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவோட டைட்டில் என்னன்னா, மேசராசிக்கு வந்துட்டேன்னு சொல்லு 7.5 சனி. தில்லும் வாய் சொல்லும், அதிகாரமும் ஆணவமும், முரட்டுத்தனமான அன்பும், எதிரிகளை முட்டித்தள்ளும் குணமும், நெருங்க விடாத நெருப்பும், கம்பீரமான தோற்றமும், கட்டுக்கடங்காத வேகமும், அடக்கியாளும் ஆர்வமும், அணில் போன்ற சுறுசுறுப்பும் கொண்ட மேசராசி நண்பர்கள். உங்களுக்கு வர்ற மார்ச் 29ஆம் தேதி 2025 வருஷம் சனி பயிற்சி நடக்க போகுது. சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அது உங்க ராசிக்கு 12ஆம் இடம். இதைய விரய சனின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சனி உங்க ராசிக்கு 10, 11ஆம் அதிபதியாகி 12ஆம் இடமான மீனத்துக்கு வர்றாரு. முதல்ல சனினா யாருன்னு பார்த்துடலாம். ஜோசியத்துல இயற்கை பாவர்கள், இயற்கை சுபர்கள் அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்கு. இதுல குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் இவங்கெல்லாம் இயற்கை சுபர்கள். சனி, ராகு, கேது, தேய்விரை சந்திரன், பாவர்களோடு சேர்ந்த புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் பாவர்கள். சூரியன் அரைப்பாவர், அரை சுபர். இவங்கள முழுமையான பாவ கிரகம், அசுப கிரகம் சனி தான். இப்போ 7.5 சனினா என்னன்னு பார்த்துடலாம். உங்களோட ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி உட்காரும் போது இதைய விரய சனின்னு சொல்லுவோம். ஜென்ம ராசியில சனி உட்காரும் போது இதை ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி உட்காரும் போது பாத சனின்னு சொல்லுவோம். சனி ஒரு ராசியில 2.5 வருஷம் இருப்பாரு. அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல 2.5 வருஷம், ராசியில 2.5 வருஷம், ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல மொத்தமா 7.5 வருஷம். இதைத்தான் நம்ம 7.5 சனின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சாச்சு. இந்த 7.5 சனி நினைச்சு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க, சனியை வச்சு மட்டுமே பலன்கள் கிடையாது. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் எங்க இருக்கிறாங்க, குரு எங்க இருக்கிறாரு, யார் யாரை பார்க்கறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் எல்லாம் மாறும். அதனால 7.5 சனியை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி ஒரு ராசியில 2.5 வருஷம் இருப்பாரு. ராசி கட்டத்தை முழுசா சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்குவாரு. இந்த 30 வருஷத்துல 2.5 வருஷம் விரயச்சனி, 2.5 வருஷம் ஜென்மச்சனி, 2.5 வருஷம் பாதச்சனி, 2.5 வருஷம் அர்த்தாஷ்டம சனி, 2.5 வருஷம் கண்டகச்சனி, 2.5 வருஷம் அஷ்டமச்சனி, மொத்தமா 15 வருஷம் சனி பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருப்பாரு அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. இப்ப நீங்க ஒரு ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுல 15 வருஷம் இந்த மாதிரி சனி பிரச்சனைகளவே கொடுத்துட்டு இருக்கும் போது பாக்கி இருக்கிறது 15 வருஷம். இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலமே பார்த்துட்டீங்கன்னா 60 to 70 வயசு தான். இந்த 60 வருஷத்துல சனி 2 தடவை ராசி கட்டத்தை சுத்தி வருவாரு. அப்போ ஒரு சுத்துக்கு 15 வருஷம் சனி பிரச்சனைகளை கொடுப்பாருன்னா 2 சுத்துக்கு 30 வருஷம் பிரச்சனைகளை கொடுப்பாரு. உங்களோட ஆயுசுல பாதி பிரச்சனைகள்லயே போயிடும். பாக்கி இருக்கிற 30 வயசுல நம்ம என்ன சாதிக்க முடியும்? இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சனி பயிற்சியில உங்க ராசிக்கு
சனி என்னென்ன பாசிட்டிவ் தருவார், என்னென்ன நெகட்டிவ் தருவாருன்னு பார்த்துடலாம். சனி உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாகி அவரே அசுபராகி பாவராகி ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அமர போறாரு. சனி அப்போ 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல இருந்து வெளியே போறதுனாலையும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் குருவுடைய 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனாலையும் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து அவரோட 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனாலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தோட நல்ல பலன்களும் 16ஆம் இடத்தோட நல்ல பலன்களும் கிடைக்கும். இந்த 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். அப்படின்னா தொழில் முன்னேற்றத்தை நோக்கி போக போகுதுன்னு அர்த்தம். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைய போகுதுன்னு அர்த்தம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு அர்த்தம். வேலையில ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்னு அர்த்தம். வேலை இல்லாம இருந்த பிரச்சனைகளுக்கும் வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க மேசராசிக்காரங்க மருமகளாகவோ மருமகனாகவோ இருந்தீங்கன்னா இனி உங்களுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனைகள் இருக்காதுன்னு அர்த்தம். மாமியாரால நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க மாமியாரா இருந்தீங்கன்னா உங்க மாமியாரால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். தொழில் விருத்தி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வேலை கிடைக்காம நாயா பேயா இன்டர்வியூவா அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்ததா 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். லாபஸ்தானத்துல இருந்து இப்ப சனி வெளியே போயிட்டதால இது வரைக்கும் எது செஞ்சாலும் லாபம் கிடைக்காம இல்லைன்னா கம்மியான லாபம் கிடைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி நல்ல லாபம் கிடைக்கும். லாபம்னா பணத்தை மட்டும் நினைச்சுக்க கூடாது. பொண்ணு, பொருள், வண்டி வாகனம், இடம், வீடு, சொத்து மூலியமா கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாமே லாபங்கள் தான். தன லாபமும் கிடைக்கும், பொருள் லாபமும் கிடைக்கும். இது வெற்றி ஸ்தானங்கிறதுனால தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி கிடைக்காம வெட்டியா போனது எல்லாம் மாறி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க போகுது. இதுவே காமஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு. திருமண அமைப்பின் மூலமாக தாம்பத்தியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே மூத்த சகோதர சகோதரிகளை சொல்லக்கூடிய இடமா இருக்கிறதுனால கூட பிறந்த அண்ணன் அக்கா மூலியமா நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க ராசிக்கு இந்த பயிற்சியில கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ முக்கியமா நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க அதில் கேர்ஃபுல்லா இருக்க முடியும். இப்போ 12ஆம் இடத்துல சனி வந்து உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால இந்த 12ஆம் இடத்தோட பலன்கள் எல்லாம் நெகட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 12ஆம் இடங்கிறது ஐயன சையன போகஸ்தானம், விரயஸ்தானம், பிரயாணத்தை சொல்லக்கூடிய இடம், வெளிநாடு மாநிலம் போகக்கூடியதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் தான். இப்போ அதனால என்ன ஆகுன்னா எத்தனை காசு வந்தாலும் பத்தாது. விரயஸ்தானங்கிறதுனால செலவாகிட்டே இருக்கும். அதனால பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வரும். உருப்படியான செலவுகளாகவே இருக்காது. தேவையில்லாத செலவு தான் அதிகம் இருக்கும். நம்ம வருங்கால கனவுக்காக திட்டம் போட்டு செலவு செய்யலான்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத திரும்பி வராத வெட்டி செலவு தான் அதிகமாக இருக்கும். செலவு செஞ்சேதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும். சரி, எப்படியாவது செலவை கண்ட்ரோல் பண்ண பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்க மூலியமா ஆஸ்பத்திரி செலவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். மொத்தத்தில் நல்ல செலவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த பொருள் நல்லா இருக்காது, நஷ்டத்தை தான் தரும். நிம்மதியா தூங்க முடியாது. வேலை காரணமாகவோ தொழில் காரணமாகவோ மனக்குழப்பங்கள் காரணமாகவோ முழுமையான தூக்கம் கிடைக்காது. பிரிவின் காரணமாகவோ உடல்நிலை காரணமாகவோ மனைவியிடம் போகத்தை சரிவர அனுபவிக்க முடியாம போகும். வெளிநாடு போலாம்னு நினைச்சா அதுல சின்ன தடைகள் எல்லாம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால யாருக்கிட்டவும் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பிரயாணங்களை மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா பொருளாதாரத்தை காலி செய்யறது தான் விரயசனியோட வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது பரிகாரமாக இல்லாமல் நம்மளுடைய ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. அதாவது வயசானவங்களுக்கு செலவு செய்யுங்க, விரயம் செய்யுங்க.
குப்பை பொறுக்கிறவங்களுக்கு, டிச்சு வலிக்கிறவங்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விரயங்களை செஞ்சுட்டீங்கன்னா இந்த விரயச்சனி அப்படிங்கிறது உங்களை கடுமையாக பாதிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நன்றி. முக்கிய குறிப்பு நண்பர்களே, கோச்சார பலன்கள் என்பது கோடி பேருக்கானது. சுய ஜாதக பலன் என்பது தனிநபருக்கானது. தசாபுத்தி பலன்கள் என்பது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த சேனலை நீங்க பார்த்தது பொறுப்பானது, புனிதமானது, புண்ணியம்